மற்றுமோர் அண்மை செய்தி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் 5 தொகுதியில் போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாலிங்கம் போட்டியிடுகின்றார். அதேபோன்று தளி தொகுதியில் ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கு தொகுதியில் ரவி, பவானிசாகர் தனி தொகுதியில் பி.எல். சுந்தரம் ஆகியோர் போட்டியிடுவதாக அக்கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று கதிர் அறிவால் சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 5 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தளி, திருத்துறைப்பூண்டி, பவானிசாகர், திருப்பூர் வடக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 5 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தளியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருத்துறைப்பூண்டியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாரிமுத்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பவானிசாகர், சுந்தரம், அதே போல திருப்பூர் வடக்கு ரவி, ஸ்ரீவில்லிபுத்தூர் மகாலிங்கம் ஆகிய 5 பேரை இப்பொழுது வேட்பாளர்களாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 5 தொகுதிகளான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவர்களின் தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களின் சொந்த சின்னத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த 5 தொகுதிகளிலும் போட்டியிட இருப்பதாகவும் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.